நமக்கு ஆண்டவர் நல்ல ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று சொல்லி அழைக்கக்கூடியதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஏசப்பா சொல்லுங்க, ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லுங்க, ஏசப்பான்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா சொல்லுங்க. லூயா அல்லேலூயா ஹalleluya அல்லேலூயா அல்லே. Thank you Jesus. அல்லேலூயா அல்லே. எந்தன் பாடுகள் வேதனை மறைந்துவிடும், எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும், வேதனை மறைந்துவிடும், எந்தன் துயரங்கள் மாறிவிடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே. இப்ப கையை உயர்த்தி அல்லே ஷபரபனா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதிலுகள் இடிந்து விழும். Thank you Jesus. சொல்ல சொல்ல கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். மதில்கள் இடிந்து விழும், உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை ஏசையா. அல்லேலூயா அல்லே. அந்த மகிமை வெளிப்படட்டும். அல்லேலூயா அல்லேலூயா. எங்கள் தேசத்தின் கட்டுகள் அருந்துவிடும், எங்கள் சபைகளில் நான் விசுவாசிக்கிறேன். எங்கள் தேசத்தின் எல்லாம் அறுத்து போகட்டும், எங்கள் சபைகளில் எழுப்புதல் பரவிவிடும், உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே. அந்த முகத்தை பார்த்து சொல்லுங்க. ஓ ரபா ரபா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா
ஜெபிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் வெளிப்படட்டும். ஆண்டவர் நம்ம தகுதிப்படுத்துகிறார். அல்லே அல்லே ராசமனரமா அல்லே லூயா சபனமார்த்தனே அல்லே. இந்த வரிகளை சொல்லுங்க. எங்கள் தேசத்தின் கட்டுகள், எங்கள் தேசத்தின் கட்டுகள் அருந்துவிடும். எங்கள் சபைகளில் எங்கள் தேசத்தின் கட்டுகள் அருந்துவிடும். எழுப்புதலை பார்க்க விரும்புகிறோம். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை. அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்க. கண்களுக்கு முன்பாக இயேசுவின் காட்சியை கொண்டு வாங்க. 2000 வருடங்களுக்கு முன்பாக நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டதான இயேசுவை கொண்டு வாருங்க. உம்முடைய முகத்தை பார்த்து சொல்லுகிறோம், ஆண்டவரே, இன்றைக்கு எங்க பாடுகள் மாறட்டும், எங்களுடைய சூழ்நிலைகளுக்கு மாற்றம் உண்டாகட்டும். சொல்றீங்களா? சொல்றீங்களா? நான் இன்னைக்கு யோர்தானை தாண்டணும் ஆண்டவரே, செங்கடலை தாண்டணும்ப்பா, எரிகோ மதுல நாங்க நுழைக்கணும் ஆண்டவரே. தேசத்துல ஒரு எழுப்புதலை பார்க்க உங்க முகத்தின் பிரகாசத்தை இந்த ஆரம்பத்துல எங்கள் நடுவுல வெளிப்படுத்துங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்களோ அப்படியே கொஞ்ச நேரம் கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. ரோதோரோல் பிரபாந்தனா லாதோரோ தோரே. Thank you Holy Spirit. Alleluia. 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 எதனேசு எனக்கு நல்லவர். எத்தனை பேருக்கு நல்லவராக இருக்கிறார்? அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றென்றும் போதுமானவர். போதுமானவரா? போதுமானவரா? அவர் எல்லாத்துக்கும் போதுமானவர்னு சொல்றவங்க பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, இன்னைக்கு இல்ல, மரண பரியந்தம் எனக்கு போதுமானவர். எல்லா நாளும் அவர் போதுமானவர். எல்லா நிமிடத்திலும் அவர் போதுமானவர். ஹalleluya. நல்ல கையை தட்டி உற்சாகமா பாடணும் சேர்ந்து. Thank you Jesus. இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். என் பிரயாசங்கள் அவர் என்றுமே போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர்.
ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் கால்வரி மலமேல் ஏறியே முள்முடி சிரசில் சூடியே, கால்வரி மலமேல் ஏறியே முள்முடி சிரசில் சூடியே, எந்த வேதனையாவையும் நீக்கி என்னில் புது ஜீவனை ஊற்றினதா, எந்த வேதனையாவையும் நீக்கி என்னில் புது ஜீவனை ஊற்றினதா. எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போது. எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதும். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். அவர் ஆதியும் அந்தவுமே, தெய்வ சிநேகத்தின் பிறப்பிடமே. அவர் ஆதியும் அந்தவுமே, தெய்வ சிநேகத்தின் பிறப்பிடமே. 10,000 மிக சிறந்தவரை துதிக்கப்படத்தக்கவரே, 10,000களில் மிக சிறந்தவரை துதிக்கப்படத்தக்கவரே. எந்த இயேசு எனக்கு நல்லவர், சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்றுமே போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் பிரயாசங்களில் நீங்க போதும் ஆண்டவரே. ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். புவி யாத்திரை மிக கடினம், தேவ கிருபைகள் என் நேரமும். புவி யாத்திரை மிக கடினம், தேவ கிருபைகள் என் நேரமும். பகல் மேக ஸ்தம்பம் அனுதினம் என்னை வழி நடத்தும். பகல் மேக ஸ்தம்பம் எந்த இயேசு எனக்கு நல்லவர் என்று சொல்றவங்க, எனக்கு நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே. எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் ஆபத்தில் வியாதியில் என் எந்த நீக்கமெல்லாம் நீங்கி போ. கண்ணீர் யாவையும் துடைத்திடும். எந்த நீக்கமெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ஏக்கத்தை அவர் பார்க்கிறார். இயேசு ராஜாவாய் வானல் வெளிப்படும் நாளான மறந்திடுவே. இயேசு ராஜாவாய் மறந்திடுவே. எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த நல்லவரே நல்லவரே, அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் பிரயாசங்களில் அவர் என்றுமே, ஆபத்தில் வியாதியில் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். கால்வரி மலமேல் ஏறியே முள்முடி சிரசில் சூடியே, கால்வரி மலமேல் ஏறியே
சிரசில் சூடியே என் வேதனையாவையும் நீக்கியனில் சொல்லும் பொழுது ஒரு ஜீவன் உண்டாகட்டும். என் வேதனையாவையும் நீக்கியனில் ஊற்றினதா எந்த இயேசு எனக்கு நல்ல சமரவா அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்ல நீங்க மட்டும் போதும் என்று சொல்லுகிறவர்கள் பிரபலமா ஆபத்தில் வியாதியில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் கையை தட்டி கமான் பிரபலமாக ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்ல சபரமா அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே எனக்கு நீங்க போதும். ஆபத்தில் வியாதியில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் சொல்ல 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 இந்த நேரத்தில் அற்புதத்தை ஆண்டவர் செய்வாராக. ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதும். அவர் ஆதியும் அந்தவும் தெய்வ சிநேகத்தின் பிறப்பிடமே. அவர் ஆதியும் அந்தவுமே தெய்வ சிநேகத்தின் பிறப்பிடமே. 10,000 துதிக்கப்படத்தக்கவரே. 10,000களில் மிக சிறந்தவரே. ஓ ரபா தனா எந்த இயேசு எனக்கு நல்லவர் அவர் என்றுமே போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவரே நல்லவரே. ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே இயேசு போதும் என்று சொல்றவங்க அப்படியே கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நான் சோரோ நீங்க போதும். எல்லா சூழ்நிலைகளும் நீங்க போதும். Thank you Jesus. எல்லா நேரத்திலும் நீங்க போதும். ஆமென் ஆமென். எல்லா நிமிடத்திலும் நீங்க போதும். எல்லா தூக்காவிகளும் இயேசுவின் நாமத்தின உடையட்டும். எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தின உடையட்டும். ஆமென். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே ஓ எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறவர் கையை தட்டி எனக்கு நீங்க போதும். எனக்கு நீங்க போதும். எனக்கு எல்லாத்திலும் நீங்க போதும். எனக்கு நீங்க போதும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. Torima prabala matare. Hallelujah.
சிருஷ்டிக்கு எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவ நீரே, இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் மகிழ்ந்து தொழுவோம். சொல்லுங்க. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானன், சர்வ சிருஷ்டியை காப்பவ நீரே, இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். ஆஹா உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவனார்க்கும் கடக்காரன் அல்ல, அவனார்க்கும் பாதியதையல்ல. அவனொப்பம் அவனொப்பம் ஆருமே இல்ல, அவனே புலாராதினில்ல. அவனார்க்கும் கடக்காரன் அல்ல, அவனார்க்கும் பாதியதையல்ல. அவனொப்பம் பறையானாருமே இல்ல, அவனே போலாராதினில்ல. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்னதான வார்த்தைகளை ஆண்டவர் இன்றைக்கு நிறைவேற்றுவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அவர் கடக்காரன் அல்ல, சொல்லி செய்யாதவர் அல்ல. நாம் மனுஷனை ஆராதிக்கல, இயேசுவை ஆராதிக்கிறோம். கையை உயர்த்துங்க, கையை உயர்த்துங்க. பரத்திலிருந்து பொழிந்தருளுகிறதான ஆவியானுடைய அந்த மகிமை உனக்கு ஆண்டவர் சில விடுதலைகள் ஆண்டவர் கட்டளையிட விரும்புகிறார். அவர் கடக்காரன் அல்ல, அவர் கடக்காரன் அல்ல. உன்னை வழி நடத்துவாரு, உன்னை வழி நடத்துவாரு. அவனார்க்கும் கடக்காரன் அல்ல. சொல்லுங்க. அவனார்க்கும் அவனொப்பம் பறையா ஆருமே இல்ல, அவனே போலாராதினில்ல. அவனார்க்கும் கடக்காரன் அல்ல, அவனார்க்கும் பாத்தியதையல்ல. இயேசுவே, அவனொப்பம் ஆருமே இல்ல, அவனே போலாராதின். அல்லேலூயா. சத்தமா சொன்னதை அவர் செய்வார். ஆமென் சொல்லுங்க. சொன்னதை செய்வார், சொல்லுகிறதை செய்கிறவர். அவர் ஓய்ந்திருப்பதில்லை. அவருடைய வாழ்க்கையில சொன்னதான விஷயங்களை நிறைவேற்றுவார். அவர் நம்மை நடத்துவார். அவர் எனக்கு போதுமானவர், அவர் மாறாதவர். அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை.
அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. ஆமென் சொல்லுங்க. அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. வாக்கு மாறாதவர், வார்த்தையை தந்தவர், வாக்கு மாறாதவர். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே என்று உயிர் தெழுந்துதான் அந்த இயேசு உங்க பக்கத்துல கடந்து வந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கையை தட்டி கமார் ரோத்தோ ரிபா பிரபாரமார்த்தனா லாந்தோ துதி 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 ஹalleluya. இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில நடக்காத தடைகளை இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே உடைப்பாராக. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். கையை தட்டி கமான். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். ராம்துன கை தட்டும் பொழுது உனக்காக அல்ல கை தட்டுற, இயேசுவுக்காக கை தட்டுற, அவரை நீ வெல்கம் பண்ற. இயேசு உன் பக்கத்துல கடந்து வருகிறார். என்ன வேணும், என்ன வேணும், இதோ கொடுக்கிறார், இதோ கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தினால் நீ எதிர்பார்த்ததான விடுதலை, நீ எதிர்பார்த்ததான அற்புதம், நீ எதிர்பார்த்ததான நன்மை இதோ பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினால். ஷாக்கமரவலவர்த்தனா லம்தோரி வர்த்தனா மௌர பிரமாந்தனா. Thank you Jesus, thank you Jesus. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்க கிருபை செஞ்சீங்க. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6, 7, 8, 9வது வசனம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 6, 7, 8, 9 வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது அவர் ஒரு ஊமை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதன் நடுவில் அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரி போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். Turn your Bibles to Luke 13 verse 6 to 9. And he told this parable. A man had a fig tree planted in his vineyard, and he came seeking fruit on it and found none. And he said to the vine dresser, look, for 3 years now I have come seeking fruit on this fig tree, and I find none. Cut it down. Why should it use up the ground? And he answered him, Sir, let it alone this year also, until I dig around it and put on manure. Then if it should bear fruit next year, well and good, but if not, you can cut it down. நல்ல வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். I thank God for this word of God. அவர் எதிர்பார்ப்பை நிறைவேற்று என்கிறதான தலைப்பில் தான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். We should fulfill the expectation of God. லூக்கா 13ஆம் அதிகாரம் அதனுடைய 6லிருந்து 9வது வசனம் வரை நம்ம வாசித்து கேட்டோம். We read from Luke chapter 13 from 6 to 9. அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொன்னதான காரியத்தை தான் அந்த வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. We are able to see the Lord Jesus Christ has spoke about a parable here. அவர் என்ன சொல்லுகிறார்? What he said? ஒருவன் திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்தை நட்டு வச்சானாம். A man had a fig tree planted in his vineyard. அத்தி மரத்துல நட்டு வைத்தவன் வந்து பார்க்கும் பொழுது அதனுடைய பலனை பார்க்க முடியவில்லை. When he came seeking fruit on it, he found none. 1-2 வருஷம் எல்லாம் 3 வருஷம் கனியை தேடினானாம். He seek fruit from that tree around 3 years. எத்தனை வருஷம் கனியை தேடினா? How many years? 3 வருடம் கனியை தேடினான். 3 years he was seeking fruit on the tree. ஒன்னையும் காணலையா? He could found none. அப்போ இவனுடைய இருதயத்துல ஒரு சிந்தை வந்துருச்சு. At that time he thought something. வெட்டி போடலாம். He want to cut that fruit down. ஸ்தோத்திரம்.
அப்போ இதை பராமரிக்கிறவன் அவனை பார்த்து ஒரு காரியம் சொன்னான். The vine dresser said something to the owner. ஐயா, இது இந்த வருஷம் இருக்கட்டும். He said that let it be there for this year alone. இந்த வருஷம் நான் இன்னும் கொஞ்சம் கூட எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கூட பக்குவப்படுத்தி நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம். He said that I will just dig around it and put on manure this year also. அல்லன்னா இத வெட்டி போடலாம். And if not, we will cut it down. ஸ்தோத்திரம். இந்த பாயிண்ட்ல இருந்து தான் நம்ம சில வார்த்தைகளை கேட்க போகிறோம். We are going to meditate on this point. அவர் எதிர்பார்ப்பை நிச்சயமா நிறைவேற்றணும். We have to fulfill the expectation of God. திராட்சை தோட்டத்தில் நாட்டப்பட்டிருக்கிறதான அத்திமரமே, The fig tree which is planted in the vineyard, நம்முடைய வாழ்க்கையில் இருந்த ஆண்டவர் கனியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். God is expecting fruit from our life. நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான பலனை நாம் கொடுக்கிறோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். Today we have to think that whether we are fulfilling the expectation of bearing fruit for Christ. ஒரு அத்திமரம் பலனை கொடுக்க வேண்டும் என்றால், இந்த உலக பிரகாரமா சொல்றேன், ஒரு அத்திமரம் பலனை கொடுக்கணும்னா பல காரியங்களை செய்ய வேண்டியது உண்டு. If a fig tree has to give its fruit, we have to do many things for that tree. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எனக்கு பிடிச்சதான ஒரு 4 காரியத்தை, அத்திமரம் பலன் கொடுக்காமல் இருக்கிறதான காரியம் என்ன, அத்திமரம் ஏன் எப்படி இருந்தாதான் பலன் கொடுக்கும் என்கிறதான காரியத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். We are going to meditate how a fig tree can give fruit and why that fig tree could not give a fruit. ஆரம்பத்தில் சொல்லுகிற நம்ம எல்லாரும் ஒரு அத்திமரம். I am saying that we are all a fig tree. அத்திமரத்தை ஆண்டவர் எங்க நாட்டி வைத்திருக்கிறார்? Where do God planted the fig tree? சபையில நாட்டி வைத்திருக்கிறார். He planted the fig tree in the church. சபையில நாட்டி வைத்திருக்கிறதான அத்திமரத்திலிருந்து ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? What do God expect from the fig tree that is planted in the church? பலனை எதிர்பார்க்கிறார். He needs fruit from the tree. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பலன் இல்லாம வாழ்ந்துராதீங்க. Say that don't live a life without fruit. அப்ப கனியை எதிர்பார்க்கிறதான ஆண்டவருக்கு ஒரு ஏமாற்றமாக நம்ம மாறக்கூடாது. We should fulfill the expectation of God by bearing fruit for him. அவருடைய எதிர்பார்ப்பை நிச்சயமாகவே நிறைவேற்றியே ஆகணும். We should fulfill the expectation of Christ. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு அத்திமரம் காய்க்க வேண்டும், கனி பிரதிபலன் கொடுக்க வேண்டும் என்றால் அதை சரியான விதத்தில் தான் வளர்த்த வேண்டும். If a fig tree need to be given fruit, we should do many things for the tree. முதல்ல ஒரு அத்திமரத்துக்கு முக்கியமாக தேவைப்படுகிறது வெளிச்சம். The first thing what a fig tree needs is light. வெளிச்சம் தேவைப்படுமா? Does a fig tree need light to grow? எனக்கு இந்த செடி கொடியில எல்லாம் பயங்கர விருப்பம் இருக்கிறதுனால எனக்கு இந்த காரியத்துல ரொம்ப கொஞ்சம் அறிவு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். As I am more interested in gardening, I know some knowledge about the planting. ஒரு செடி எப்பவுமே சூரிய ஒளியோ வெளிச்சமோ படாம இருக்கிறதான இடத்துல இருந்துச்சுன்னா நிச்சயமாக கனி கொடுக்காது. If a tree is planted in darkness that it could not get proper sunlight, then it will never bear fruit. இந்த அத்திமரத்துக்கு குறைஞ்சபட்சம் 6 மணி நேரம் இல்லைன்னா ஒரு 8 மணி நேரமாகலும் வெயில் படணுமா. These fig tree need to be under sunlight for at least 6 to 8 hours. ஸ்தோத்திரம். ஸ்கூல்ல படிக்கிறது மாதிரி இருக்கு, ஆகவே கொஞ்சம் கூட கவனமா இருக்கணும். எத்தனை மணிக்கூர் வெயில், அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு எத்தனை மணிக்கூர் கொள்ளணும்? 6 to 8 மணி நேரமாகலும் கொண்டா மட்டும்தான் அத்திமரம் பலன் கொடுக்க முடியும். A fig tree needs sunlight for at least 6 to 8 hours so that it can bear fruit. ஆண்டவர் சொல்லுகிறதான ஒவ்வொரு ஓமைகளுக்கும் ஆண்டவர் ஒரு கருத்தை வைத்திருக்கிறார். There is some reason behind every parable what Jesus Christ said. அப்ப இந்த அத்திமரம் ஏன் பலன் கொடுக்காமல் இருந்திருக்கும்? Why did this fig tree didn't bear fruit? ஏன் பலன் கொடுக்காம இருந்திருக்கும்? Why it didn't bear fruit for Christ? சரியான வெளிச்சம் படாமல் இருக்கிறதுனால். Maybe it didn't have received proper light. ஒரு அத்திமரம் பலன் கொடுக்கணும்னா போதுமான வெளிச்சம் தேவை. If a fig tree need to give
give fruit, it needs proper light. ஸ்தோத்திரம். நிழல் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்படியே இலை எல்லாம் சூப்பரா செழிச்சு இருக்கிறது மாதிரி தான் இருக்கும். If there is shadow, if the tree is under shadow, even though the leaves of the tree is so bright. இத பாருங்க, நியூசிலாந்துல போகும் பொழுது அங்குள்ள மரங்கள் எல்லாம் பார்க்க கொள்ளுகுளா இருக்கும். When we are going to New Zealand, we can see greenish trees. அங்க போய் நம்ம இப்ப கத்தரி தக்காளி இதெல்லாம் விதைச்சோம்னா ஒண்ணுமே வராது. If you are planting fruits and vegetables there, it won't grow there. ஏன்னா அதற்கு உகந்ததான கிளைமேட் அல்ல அங்க. Because it's not a proper climate that trees and plants grow there. அப்ப ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒவ்வொரு விதமான அமைப்புகள் உண்டு. Each tree and plant needs different kind of, there are so different things it needed. இப்போ நான் எங்க இருக்கிறதான அத்தி மரத்தை பத்தி பேச போறேன். I am going to talk about the fig tree which is planted in the church. அத்தி மரமே, A fig tree. ஸ்தோத்திரம். நம்ம நிழல்ல வளர்ந்து கொண்டிருக்கிறோமா வெயில்ல வளர்ந்து கொண்டிருக்கிறோமா? Are we growing in the shadow or in the light? ஆமென், ஸ்தோத்திரம். நிழல் என்றால் இருட்டு என்று பொருள். What is the meaning of shadow? Is darkness. வெளிச்சம் என்றால் சூரியன் என்று அர்த்தம். Light means sunlight. யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல வாசிக்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கிற மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். In John 8:12 it says this, I am the light of the world, he that followeth me shall not walk in darkness but shall have the light of life. கர்த்தருடைய எதிர்பார்ப்பை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றால் நீங்க ஸ்தோத்திரம் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும். முதலாவது காரியம். First of all, if you want to fulfill the expectation of Jesus Christ, you have to follow him. அவரை பின்பற்றினால் தான் நீங்க இருளில நடக்க மாட்டீங்க. If you follow him, you will not walk in darkness. உங்களுக்கு மேல ஒரு வெளிச்சம் பட வேண்டும் என்றால் இயேசுவை பின்பற்றணும். If you want to have the light of life, you have to follow Jesus Christ. ஏன் உன்னால பிரதிபலன் கொடுக்க முடியல? Why you are not able to bear fruit for him? ஆண்டவர் தேடியும் பலனை ஏன் பார்க்காமல் இருக்கிறார்? If God is searching fruit in your life, why he couldn't see that? உன்னுடைய வாழ்க்கை இயேசுவை பின்பற்றுகிறதான வாழ்க்கையாக இல்ல. Your life is not following Jesus Christ. ஆராதிக்கிறோம், We are worshiping God, துதிக்கிறோம், we are praising him, எல்லா காரியங்களையும் செய்கிறது உண்டுதான். we are doing everything in church. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான அந்த ஆண்டவரை பின்பற்றுகிறதான பின்பற்றுதல் உங்களுக்கு சரியாக இல்லாமல் இருக்கிறது. As we are not properly following Jesus Christ, we are not able to bear fruit. அநேக நேரம் உன் மேல வெளிச்சம் படணும்னா எப்பொழுதும் நீ அட்லீஸ்ட் ஒரு நாள் இருக்குன்னா அந்த நேரம் முழுவதும் நீ வெளிச்சத்துக்கு நேராக நடக்கணும். If you want to have the light of life, you have to follow him. ஆமென், ஸ்தோத்திரம். இப்ப வெளிச்சத்திலே நடக்கிறோம். Are we walking in light? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வெளிச்சத்துல நடக்கிறோமா? Just think that, are we walking in light? ஆமென். சில நேரங்கள்ல வெளிச்சத்தை கொஞ்சம் மாத்தி வச்சிட்டு இருளலியா பிடிச்சு வச்சிருக்கிறோம். Sometimes we are just going into the darkness. இருள் வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? What happens when darkness comes around us? கனிய பாப்பாரா அவரு? Whether God can see the fruit in our life? அப்போ கனிய பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? If Jesus Christ want to see fruit in our life, ஆமென், இயேசுவை பின்பற்றணும். we have to follow Jesus Christ. இயேசுவை பின்பற்றணும். We have to follow Jesus Christ. என்ன கேக்குறதான தேவ பிள்ளைகளே, The children of God who are listening to me, உன் வாழ்க்கையில ஒரு சமாதானம் வேண்டும் என்றால், if you need a peace of God in your life, நீ உன்னை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கணும்னா, if you want to reflect Jesus Christ in your life, நீ உண்மையாக இயேசுவை பின்பற்றுகிறவனாக இருக்கணும். truly you have to follow Jesus Christ. உண்மையாக இயேசுவை நேசிக்கிறவனாக இருக்கணும். Truly you have to love Jesus Christ. சங்கீதம் 119 105வது வசனம் எப்படி சொல்லுகிறது? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Psalms 119:105 it says that thy word is a lamp unto my feet and a light unto my path.
ஸ்தோத்திரம். நீ வெளிச்சத்துக்குள்ள வரணும்னா உனக்குள்ள வேத வசனம் இருக்கணும். If you want to walk in light, you should have the word of God in your heart. வசனம் என்கிறதான தீபம் எரிந்து கொண்டே இருக்கணும். ஆமென் சொல்லணும். Always the word of God, it should burn in your heart. கையை உயர்த்தி வரல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். வசனம் இருந்து கொண்டே இருக்கணும். Always the word of God should burn in your heart. வசனம் தீபமாக எரிந்து கொண்டிருப்பதாக. May the word of God burn in your life always. எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில வசனம் இல்லாமல் இருக்கிறதோ, if a person does not have a word of God, அவனுடைய வாழ்க்கையில இருள் சூழ்ந்து கொள்ளும். then darkness will surround him. எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில வசனம் இருக்கிறதோ, if the person has a word of God in his heart, சுருக்கி சொன்ன வசனம் இருக்கிறவர்களுக்குள்ள இயேசு இருப்பார். if the word of God is in their heart, Jesus Christ will dwell in him. இயேசு யாருடைய இருதயத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்குள்ள தான் வெளிச்சம் உதிக்கும். If Jesus Christ dwell in your heart, there only the lamp will be bright, shining bright. கரங்களை உயர்த்தி வரல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 19 20வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தினால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. When we are reading Isaiah 60:19, the sun shall be no more thy light by day, neither for brightness shall the moon give light unto thee, but the Lord shall be unto thee an everlasting light, and thy God thy glory. 20வது வசனம், உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In verse 20 it says, your sun shall no more go down. நான் சொல்லுகிறேன், இந்த வெளிச்சம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா உனக்கு துக்க நாட்கள் வருவதில்லை. If the light is there in your life, you will not have the days of sorrow. ஸ்தோத்திரம். அப்ப அத்திமரம் எப்படி இருக்கணும்? How a fig tree should be? அந்த வெளிச்சத்துக்குள்ள இருக்கணும். It should be inside the light. அந்த பிரகாசத்துக்குள்ள இருக்கணும். Always it should be under the brightness of light. நீ ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றணும் என்றால், ஆமென் ஸ்தோத்திரம், அந்த தணலுக்கு நேராக போகாத வெளிச்சத்துக்கு நேராக வா. If you want to fulfill Jesus Christ's expectation, come into the light, not go under the shadow. பல நேரங்களில் ஆராதிக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளை தெரியாமலேயே இருட்டு வந்து மூடுகிறது உண்டு. Many a times the people who are worshiping God, the darkness will surround you without your knowledge. நீ சரியான நேரத்துல கனியை தேடும் பொழுது, எஜமான் வந்து பார்க்கும் பொழுது அந்த கனியை பெற்று அவர் பார்க்கணும்னா உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் வெளிச்சமாக இருப்பதாக. If the owner of the tree comes and see whether the tree is bearing fruit, always you should give light to the world. இயேசுவின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறதான அத்திமரமாக இன்னைக்கு எழும்பி போகணும். நம்ம when we are going back, we have to get up like as we are fulfilling the expectation of God. ஆமென் ஸ்தோத்திரம். நித்திய வெளிச்சமாக ஆண்டவர் உனக்காக இருக்க விரும்புகிறார். God wants to be an everlasting light for you. ஆண்டவருடைய வசனம் உனக்கு தீபமாக இன்றைக்கு முதல் எரிய ஆரம்பிக்கட்டும். May the word of God be a lamp unto thy feet. இயேசுவையே பின்தொடர்ந்து கடந்து போவாயாக. Always follow Jesus Christ. வெளிச்சம் இல்லைன்னா உன்னால பலன் கொடுக்க முடியாது. If there is no light, you cannot bear fruit for him. ஸ்தோத்திரம். குடும்பத்துல நான் வெளிச்சத்தின் பிள்ளையாக மாறணும்னு சொல்றவங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ரோல் பிராதானா மார்த்தாரா பௌத பிரமாந்தனா. இரண்டாவது காரியம், second thing is, ஸ்தோத்திரம், வெளிச்சம் மட்டும் இருந்தால் அத்திமரம் பலனை கொடுக்க முடியாது. apart from the light, it needs something more. தண்ணீர் தேவைப்படுது. It needs water to grow. ஹalleluya. Hallelujah. ஒன்றாவது சங்கீதம் 1-2-3 வசனத்துல வாசிக்கும் பொழுது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. When we are reading Psalms 1-3, it says that blessed is the man who walks not in the counsel of the wicked, nor stands in the way of sinners, nor sits in the seat of scoffers, but his delight is in the law of the Lord, and on his law he meditates day and night. He is like a tree planted by streams of water that yields its fruit in its season, and its leaf does not wither,
In all that he does, he prospers. அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறவர்களாக நீங்க இருக்கணும்னா துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்காத. If you want to fulfill the expectation of God, you should not walk in the counsel of the wicked. பாவிகளுடைய வழியில நிக்காத. Don't stand in the way of the sinners. பரிகாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராத. Don't sit in the seat of scoffers. அல்லேலூயா. உனக்கு தண்ணீர் பாயணும்னா கர்த்தருடைய வேதத்துல நீ இரவும் பகலும் தியானமா இருக்கணும். If you want to be planted by streams of water, you have to delight in the law of the Lord. மூன்றாவது வசனம் சங்கீதக்காரன் அழகாக பாடுகிறான், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In the third verse it says that he is like a tree planted by streams of water. சரியான தண்ணி உனக்கு கிடைக்கணும்னா நீ கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடப்பாயாக. If you want the streams of water, you have to walk in the counsel of God. கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடக்கிறோமா? Are we walking in according to the counsel of God? பாவிகளுடைய வழியில நிக்காம இருக்கிறோமா? Are we not standing in the way of the sinners? பரிகாசக்காரன் ஆமென் ஸ்தோத்திரம் உட்காரும் இடத்தில் உட்காராம கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிறோமா? Are we not sitting in the seat of scoffers, but we are delighting in the law of the Lord? அப்படி இருக்கிறவர்களை தான் ஆண்டவர் நீர்ப்பாய்ச்சலை கொடுத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். God is going to give that kind of person the streams of water. நான் சொல்லுகிறேன், அவர்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். Whatever he does, it will be prospered. ஸ்தோத்திரம். நீ வெட்டப்படுகிறதான மரம் அல்ல, கனி கொடுக்கிறதான மரமா மாறணும்னா அந்த தண்ணீருக்கு நேராக கடந்து வருவாயாக. If you want to be a fruitful plant, you have to come near the streams of water. ஆமென். யோவான் 7ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஓடும் என்றார். In John 7:38 it says that he that believeth on me, as the scripture hath said, out of his belly shall flow rivers of living water. அப்ப அந்த தண்ணீர் உனக்குள்ள கடந்து வரணும்னா அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கணும். If the rivers of living water wants to come inside you, you have to believe God. அவருக்குள்ள விசுவாசமாய் இருக்கும் பொழுது ஜீவ தண்ணீர் உள்ள நதி உனக்குள்ள இருந்து ஓட ஆரம்பிக்கும். If you are believing God, then you will be the living water will flow from your belly. அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான எதிர்பார்ப்பை நிறைவேற்றணும்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? If we want to fulfill the expectation of God, how our life should be. ஆமென். அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கணும். We have to believe in Jesus Christ. ஆதி காலங்களில விசுவாசம் இருந்துச்சு. Once upon a time there was more people believe God. இப்போ உள்ள காலத்துல விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போகிறதுண்டு. Nowadays the faith in God is getting decreased. ஏன் விசுவாசம் குறைஞ்சு போகுது? Why there is a decrease in the belief of God? ஏன் விசுவாசம் இல்லாமல் போகுது? Why there is no faith in God? உடனே நமக்கு கிடைக்கணும். Because we need the answer immediately. உடனே நடக்கணும். We need the things to be done immediately. இன்னைக்கு முழங்கால்ல நின்னோம்னா if we are standing on knees today, இன்னைக்கே கிடைச்சிரணும். we want the answer today itself. உடனே கிடைச்சா அது நிலை நிக்காது. If we are getting the answer immediately, then it will not stand firm. தேசங்களில் எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் பயங்கர டேஞ்சர்னு சொல்றாங்க. In country they are saying that fast food are dangerous. ஆமென். ஏன் சொல்றாங்க? Why they are saying? அது பயங்கர டேஸ்ட்ஃபுல். Fast foods are so delicious. நல்ல டேஸ்டா இருக்கும். It is so tasty. ஸ்தோத்திரம். அது பார்க்கும் பொழுது அந்த போட்டோ எல்லாம் பார்க்கும் பொழுது அப்படியே நமக்கு எல்லாம் எச்சியா இவன் நாக்கு அப்படியே காட்டுறான், எச்சியா ஊறும். Even in the photo when we are seeing, we want the food. ஸ்தோத்திரம். உடனே காசு இருக்குதோ இல்லையோ காசை எப்படியாங்களும் உருவாக்கி வாங்கிடுவோம். Even though if we are not having money, we want to buy fast food. நமக்கு தெரியும் இது பிள்ளைங்க சாப்பிட்டா கெடுதல்னு தெரிஞ்சும், even though we know that it's not good for the health, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மையே சாகடிச்சிட்டே இருக்கிறோம். we are also spoiling our health. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பாஸ்டா நடந்தா மட்டும்தான் நிறைய பேர் நம்புவாங்க.
Many people believe that when it happens in their life immediately, உடனே நடக்குதுன்னா இவங்க நிலை நிக்க மாட்டாங்க. if things are happening suddenly, they will not stand firm for God. சிலவங்க சர்ச்சுக்கு எல்லாம் வருவாங்க. Some people will come to church. ஒருவேளை மேபி சில நேரத்துல கடன் பிரச்சனையா வருவாங்க. Maybe they will be having a problem of debt. சில நேரங்களில் பலவீனப்பட்டு வருவாங்க. Maybe they may be having the problem in their health. என் பிள்ளைக்கு ஒரு திருமணம் நடக்கணும் பாஸ்டர்னு சொல்லிட்டு வருவாங்க. Some people will come saying that I want marriage should be happen in my children. பல பிரச்சனைகளோடு வருகிறது உண்டு. People will be coming to church with many kind of problems. இந்த பிரச்சனைகளோடு வரும் பொழுது நம்மவும் இரக்கம் பாராட்டி பிரேயர் பண்ணுவோம். When they come with the problem, we will also mercifully pray for them. குறிப்பா சொல்றேன், இந்த தேசத்துல பிஆர் கிடைக்கிறதுக்கு வேண்டி ஒருத்தங்க எனக்கிட்ட பிரேயர் பண்ண சொன்னாங்க. One of the person in this country asked me to pray for getting PR for them. உங்களுக்கு தெரியும், எல்லா நாட்களும் நம்ம பேர் சொல்லி சொல்லி பிரேயர் பண்ணுவோம், அப்படிதானே? Every day we know, you all know that we are praying for them, saying their name. ஆண்டவரே பிஆர் கொடுத்துருங்க. Lord, give them PR. PR கொடுத்துருங்க. Lord, please provide PR for them. ஆண்டவரே அவங்க எல்லாம் உங்க பக்கத்துல வந்தா நல்லா இருக்குமே, PR கொடுத்துருங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாட்களும் சபையாய் சேர்ந்து ஜெபிச்சோம். Every day as a church we are praying for them that they should get PR. அவங்க விசுவாசிச்சாங்களோ இல்லையோ, நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். நான் விசுவாசிக்கிறேன். I believe that God has heard our prayer. സ്തോത്രം. എനിക്കിட்ட சொன்னாங்க, പാസ്റ്ററെ നിങ്ങൾ അവിടെ പോയാലും ഞാൻ ഇവിടെ നിന്ന് ഫോൺ നമ്പർ വാങ്ങിച്ച് പാസ്റ്ററിനെ ഞാൻ വിളിക്കും. They said that even though you go there, I will get your phone number and I'll call you back. PR கிடைக்காம இருக்கும் பொழுது விളിக்கணும்ல, PR கிடைச்ச அப்புறம். They said that after getting PR I will call you. 2 மாசத்துக்கு முன்ன PR கிடைச்சிருச்சு. They received PR 2 months back. நானும் சர்ச்சில் ஆண்டவரே PR கொடுங்க, PR கொடுங்கன்னு பிரேயர் பண்ணிட்டே இருக்கிறேன். Every day we are praying that Lord give them PR. 3 வாரத்துக்கு முன்னால எனக்கிட்ட சொல்றாங்க, PR கிடைச்சு பாஸ்டர். 3 weeks back they said that I received PR. நன்றி இல்லாத அத்திமரம். The fig tree which is not thankful to God. நன்றியே கிடையாது. They don't have grateful for God. அதான் பாஸ்டர் சிலது நடந்துச்சுன்னா பாஸ்டர் ஆண்டவரை விட்டு போயிடுவாங்க. If something is happening so fast, they will go away from God also quickly. எல்லாரையும் சொல்லல, என்ன எல்லாரையும் சொல்லல. It's not for everyone. சிலவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. Some people are like that. ஸ்தோத்திரம். அப்ப இவங்களுக்கு எல்லாம் ஒரு மாற்றம் உண்டாகணும். There should be a change in their heart. அப்போ நான் என்ன சொல்லி வந்தேன், விசுவாசம் ஆமே ஸ்தோத்திரம் அன்றைக்கு இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கொண்டே வருது. Faith was seen more in olden days, but it's getting decreased nowadays. ஸ்தோத்திரம். அந்த தண்ணீர் உனக்குள்ள பாயணும்னா விசுவாசத்தை இன்றைக்கு நிலைநிறுத்துவாயாக. If the streams of water needs to flow in your heart, you should be stand firm in God. பெந்தெக்கோஸ்தே ஆராதனைக்காரங்களுக்கு தேசம் கொடுத்திருக்கிறதான ஒரு 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 பெயர் என்ன தெரியுமா? The people of the people, what they say for the Pentecost Christians, அவங்களுக்கு ஒரு பெயரை கொடுத்திருக்காங்க. they have given a name for them. என்ன பெயர் தெரியுமா? What is that name? விசுவாசி. Believers. விசுவாசி. Believers. ஏன் விசுவாசின்னு வச்சிருக்காங்க? Why they kept the name as believers of God? என்ன உண்டனாலும் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்துருவாங்க. Because whatever happen in their life, they will seek the face of God. முன்ன காலத்துல இயேசுவை மட்டும் தான் நம்புவாங்க. Before they will be only believing Jesus Christ. இப்பமோ But nowadays சூழ்நிலைகளையும் நம்புவாங்க. they started believing the situations. இது உங்களை மட்டும் இல்ல நான் சொல்றேன். It's not for us. என்னையும் பார்த்து தான் சொல்றேன். Even for me. சில நேரங்களில் சூழ்நிலைகளை பார்த்து அப்படியே நம்புறது உண்டு. Sometimes looking at the situation we believe that. உனக்குள்ள தண்ணீர் பாயணும்னா, If the streams of water needs to flow in your நீ heart, கர்த்தரை விசுவாசிக்கணும். you have to believe God. கர்த்தரை நம்பணும். You have to put your trust on Him. நீ விசுவாசம் உள்ளவனாய் இருந்தா மட்டும்தான், If you are a believer of Jesus Christ, உன்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் பாய ஆரம்பிக்கும். then only the streams of water will flow from your heart. விசுவாசி விசுவாசி என்கிறதான சும்மா வெறும் பேர் உனக்கு வேண்டாம். For only
You should not have named that you are a believer. உண்மையான விசுவாசியாக இருப்பாயாக. You should be a truly believer of Christ. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நான் சொல்றேன், இந்த உலகத்துல வாழ்ந்தா உண்மையான விசுவாசியா மட்டும் வாழ்ந்துரு. When we are living in this world, be a true believer of God. நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவை கண்டுகொள்வார்களாக. May the people around us, let them see Christ in us. அந்த ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ்றோமா? Are we doing such a kind of life? அத்திமரமே அத்திமரமே, நீ பலன் கொடுக்கணும்னா விசுவாச வாழ்க்கையை நழுவ விடாத. A fig tree, if you want to bear fruit for him, you should not go away from your faith. ஆமென். விசுவாசத்தோடு இருந்தா மட்டும்தான் அந்த நதி ஒன்னுக்குள்ள இருந்து ஓட ஆரம்பிக்கும். If the streams of water wants to flow from your heart, you should believe God. முதல்ல நம்ம பார்த்தோம், போதுமான வெயில் தேவைப்படுது. Firstly, we saw that it needs proper sunlight. இரண்டாவது தண்ணீர் தேவை. Secondly, the plant needs proper water. மூன்றாவது காரியம், Thirdly, கிளைகளை வெட்ட வேண்டிய கிளைகளை நம்ம வெட்டணும். whatever branches we need to cut it down, it needs to be cut. இந்த கிளையை வெட்டாம இருந்துச்சுன்னா பார்க்கிறதுக்கு மரம் சூப்பரா இருக்கும். When we are not cutting down the branches, the tree will be looking beautiful. சில மரத்தை பார்த்திருக்கிறீங்களா, அப்படி சொல்லிச்சு கொளுத்து அப்படி நிக்கும். When we are looking some trees, it will be so greenish. அந்த மாமரம் எல்லாம் நல்லா காய்க்கணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஆமே ஸ்தோத்திரம், காய்க்காத மாமரத்தை அப்படி சுற்றிலும் ஒரு ரவுண்டா கட் பண்ணுவாங்களாம். கட் பண்ணி முறிச்செடுக்க மாட்டாங்க, கட் பண்ணுவாங்க. அந்த அந்த தொலியை அப்படியே கட் பண்ணி எடுத்துருவாங்க. They will be removing the skin of the tree. ஸ்தோத்திரம். எதற்கு அப்படி எடுக்கிறாங்கன்னா, Why they want to do that? ஸ்தோத்திரம், இது நிறைய கனி கொடுக்கிறதுக்காக. In order to bear more fruit. அப்புறம் நமக்கு கூட தெரியும், இப்போ வேற ஒண்ணும் வேண்டாம், எங்க கறிவேப்பிலை, எனக்கு பயங்கர பிரியமான ஒரு மரம்னா கறிவேப்பிலை. The most favorable tree is curry leaf. நிறைய பிரான்ச் வரணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசை. I want it need to be given more branches. இது கிளியரா நமக்கு நாம் நட்டு வளர்த்த எனக்கு பிரதிபலன் தரணும்னா, if the plant needs to bear fruit for the owner, கோலு போல போறத நான் பிடிச்சு ஒடிக்கணும். I need to prune the curry leaf tree. ஒடிச்சாதான் இப்ப நீங்க பாக்குறீங்களே அந்த மாதிரி வரும். Then only it will be giving more branches. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சும்மா நம்ம வாங்கிட்டு வந்தது போலயே ஐயோ பாவம் ஒடிக்காம இருந்துடலான்னு சொல்லி அப்படியே நட்டு வளர்த்திட்டு இருந்துச்சுன்னா பிரயோஜனமற்றதான ஒண்ணா மாறிடும். If we are not cutting the branches, then it will not bear any fruit for us. அப்ப அத்திமரம் கனி கொடுக்க வேண்டும் என்றால், if the fig tree needs to bear fruit, ஆமென், தேவையில்லாமல் நிற்கிறதான களைகளை வெட்டணும். we need to prune the tree by cutting branches. யோவான் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதிக கனி கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். In John 15:2 it says that every branch in me that beareth not fruit he taketh away, and every branch that beareth fruit he purgeth it, that it may bring forth more fruit. அத்திமரத்தினால ஏன் கனி கொடுக்க முடியல? Why the fig tree could not bear fruit? பார்க்கிறதுக்கு அழகா இருக்கு, it was looking beautiful. தேவையில்லாத களையை, தேவையில்லாத பிரான்ச் வெட்டாம விட்டுருக்கிறதுனால, because they have not cut down the unnecessary branches. இப்போ இங்க ஒரு அத்திமரத்தை எடுத்துக்கொள்ளலாம், இங்க இருக்கிறதான ஒரு அத்திமரத்தை எடுத்துக்கொள்ளலாம். We can take a fig tree in the church. நீ வாரியாடா இந்த இடத்துல அத்திமரத்துக்காக? வா சீக்கிரம் வா. இயேசுவின் நாம குனிஞ்சு நின்னா தலையை நிமித்து வச்சிருப்பேன். இயேசுவின் நாமத்தினா இத பாருங்க, ஸ்தோத்திரம். வா இயேசுவின் நாமத்தினா. இது நமக்கு இன்னைக்கு கிடைச்சதான ஒரு அத்திமரம். He is the fig tree today for us. இப்போ இந்த அத்திமரம் பார்க்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கு, பாத்தீங்களா? This fig tree is looking beautiful. சிரிப்பு சூப்பரா இருக்கு, his smile is good, எல்லாமே சூப்பரா இருக்கு, everything is looking beautiful. இப்போ இதுல சூப்பர் இல்லன்னு சொல்லி என்னதா சொல்ல முடியும்? Can you say something which is not good in him? வீட்ல கேட்டாதான் சொல்லுவாங்க. The
people in his family can ஸ்தோத்திரம் explain that. ஸ்தோத்திரம். அப்பா அம்மா கிட்ட கேட்கணும், இல்லைன்னா தங்கச்சி தம்பி கிட்ட கேட்கணும். I should ask their parents or his siblings. இப்ப இந்த அத்தி மரத்துல எதை நம்ம வெட்டணும்? What we should prune in this fig tree. சில நேரங்களில் தேவையில்லாம வருகிறதானா ஒன்ன சொல்லல. இப்போ இவன் நமக்கு ஒரு அடையாளமாக நிற்கிறான். ஒன்ன சொல்ல தேவையில்லாம வருகிறதான கோபத்தை வெட்டணும். The anger which comes unnecessary, we need to cut it down. ஏன்னா அத்தி மரம் கனி கொடுக்கணுமா, கனி கொடுக்க வேண்டாமா? Do you need the fig tree needs to bear fruit or not? கனி கொடுக்கணும் தானே. You want the fig tree to bear fruit. சிரிச்சிட்டு நிக்கிறதான அழகு பார்க்கும் பொழுது ரொம்ப அழகா இருக்கு பார்க்கிறதுக்கு. Outwardly it is so beautiful. உள்ளத்துல மறைஞ்சிருக்கிறதான சில அசுத்தத்தை என்ன செய்யணும்? Whatever bad things that is hidden in the heart needs to be cut down. வெட்டிரணும். We need to cut it down. ஸ்தோத்திரம். தேவையில்லாத பார்வை என்ன செய்யணும்? The unnecessary side should be cut down. வெட்டணும். We need to cut it down. வெட்டணுமா? Do you want to cut it down? வெட்டிடலாமா? ஆமென் ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து நம்ம செவ்வையாக கடந்து போகிறோம். இவன் ரொம்ப நல்ல பையன், எனக்கு கீபோர்டு வாசிக்கிறான் இவன் தான். ஆகவே ஸ்தோத்திரம், நல்ல பையன். சிரிப்பு பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளை. He is a good boy outwardly. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எப்படி ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு நிறைவேற்றியே ஆகணும். Anyway, we should fulfill the expectation of God. அப்ப தேவையில்லாம இருக்கிறதான எல்லா பிரான்ச்சையும் நம்ம வெட்டி காலுக்கு கீழே போட்டு மிதிச்சிரணும். Whatever branches that is unnecessary, we are going to cut it down and we should stamp it under our feet. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா பிரான்ச் தேவையில்லாம நிக்கிற பிரான்ச்சை வெட்டி கீழே போட்டு எரிக்க போறோம். We are going to cut all the branches unnecessary which is there and we are going to burn it down. எதை வெட்டி போட்டு எரிக்கிறோமோ அதை திருப்பி ஒட்ட முடியாது. If the branches are burnt, then it cannot be again come into the tree. போகாது. இயேசுவின் நாமத்தினால் அப்படி எரிக்க ஆரம்பிச்சோம்னா இன்றைக்கு நாம் அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறவர்களாக மாற போகிறோம். If we are burning all the unnecessary things, then we are going to fulfill the expectation of God. இங்க இருக்கிறதான நம்மள எந்தெந்த விஷயங்களை வெட்டி தூர எறியணுமோ இப்ப தீயில எடுத்து போட்டுருங்க. Whoever is there, if you want to cut the branches and put it to be burnt, then cast them into the fire. ஆமென். போட்டுருங்க போ. இன்னைக்கு இந்த வார்த்தை முடிகிறதுக்கு முன்பாக வெட்டி போடாம போனீங்கன்னா ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியாது. If you are not cutting down and cast it into the fire to be burnt, then you cannot fulfill the word of God. யாராகலும் ஏதாவது சொல்லுகிறதுக்கு ஆகிறது இதெல்லாம் மாறி போகணும். இன்னைக்கு All your behaviors need to be changed today. எல்லாம் மாறணும். இன்னைக்கு All the things needs to be changed. That நம்மை should be பார்க்கிறவர்கள் changed. இயேசுவை கண்டு கொள்ளணும். The people who are looking at us, they should see Jesus in us. அன்பா கேளுங்க. அத்திமரமே எல்லா கிளைகளையும் தேவையில்லாத கிளையெல்லாம் வெட்டிட்டியா கேளுங்க. Ask yourself, தேவையில்லாத கிளைய வெட்டிட்டியா? ஒன்னு சத்தமா சொல்லுங்களேன். வெட்டினியா? have you cut down the unnecessary branches in your life? அதை எடுத்து தீயில போட்டுருங்க. தீயில போட்டுருங்க. Throw into the fire to be burned. தீயில போட்டுருங்க. Throw into the fire. அப்படிப்பட்டவர்கள் தான் இயேசுவின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியும். Such a kind of people can expect the expectation of God. சிலவங்க சர்ச்சில இருந்து கிளைய வெட்டிடுவாங்க. Some people will cut their branches in the church. வீட்ல போய் ஒட்டிடுவாங்க. After going home it will come back. ஆமென் ஸ்தோத்திரம். உலகத்துக்கு போகும் பொழுது ஒட்டுதலும் சபைக்கு வரும் பொழுது வெட்டுதலும் அல்ல. It's not like going out to the world and coming into the church by cutting the branches. நிரந்தரமா வெட்டி அதை தீயில போடுவாயாக. You have to permanently cut it down and cast into the fire. ஆண்டவர் உன்னை பொன்னை போல உருவாக்க விரும்புகிறார். Jesus Christ wants to refine you like gold. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற விரும்புறீங்களா? Are you want to fulfill the expectation of Christ? ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற விரும்புறீங்களா? அவருடைய எதிர்பார்ப்பை நீ நிறைவேற்றியே ஆகணும். You have to fulfill the expectation of God. எத்தனை நாட்கள் இங்க வந்துட்டு அப்படி சும்மா நம்ம போயிட்டு இருக்க முடியும்? How many days you come to the church without bearing any fruit? ஒரு மாற்றம் தேவை.
There is a change which we need. தமிழ்நாட்டில் உள்ள மாற்றம் அல்ல, நமக்குள்ள ஒரு மாற்றம் தேவை. Not the change which is happening in Tamil Nadu. We need a change in our heart. ஸ்தோத்திரம், நமக்குள்ள ஒரு மாற்றம் தேவை. We need a change in our heart. நம்மை பார்க்கும் பொழுது இயேசுவை கண்டுகொள்ளட்டும். The people around us, they need to see Jesus Christ in us. இயேசு நம்மை நமக்குள்ள இருந்து கனி இருக்கிறதா என்று சொல்லி ஒவ்வொரு நாட்களும் கடந்து வந்து பார்க்க விரும்புகிறார். Every day Jesus Christ is coming and looking at us whether we are bearing fruit for him. களைகள் வெட்டப்படும் பொழுது அவர் எதிர்பார்க்கிறதான கனி கொடுக்கிறவர்களாக மாற்றப்படுவோம். When we are cutting down the branches, then we are a tree which God expected. நான்காவது காரியம், Fourthly, ஸ்தோத்திர களை மட்டும்னா போதாது, not only cutting the branches, சில காலங்கள் அதற்கு தேவைப்படுகிறது. it needs some time as well. சிலவங்க நட்டு வச்ச உடனே எதிர்பார்ப்பாங்க வந்துறணும்னு சொல்லி. Some people when they started planting the fruit, immediately they want fruit in the tree. அப்ப ஒரு அத்திமரம் காய் காய்க்கணும்னு சில காலங்கள் தேவைப்படுகிறது. If a fig tree needs to bear fruit, it needs some time. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். In Galatians 6:9 it says that, and let us not be weary in well doing, for in due season we shall reap. கிறிஸ்தவ வாழ்க்கை தளர்ந்து போகிறதான வாழ்க்கை அல்ல. Christian life is not a fainting life. ஸ்தோத்திரம், கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாசத்தின் வாழ்க்கை. Christian life is a faithful life. ஏற்ற காலத்தில் அவர் செய்வார் என்கிறதான நம்பிக்கையின் வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. Christian life, we believe that God will do in right time. பொறுமையோடன் காத்திருக்கிறதான தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் வெட்கப்படுத்தினதான சரித்திரமே இல்ல. There is no history that God has never put in shame the whoever is waiting for God. நம்ம பல நாட்களாக காத்துட்டு இருக்கிறோம் இல்லையா, பல காரியங்களுக்காக. We are tarrying for many days for something. சபை கட்டப்படணும்னு சொல்லி காத்துட்டு இருக்கிறோம். We are waiting that we need to build a church. இன்னும் ஆத்துமாக்கள் கடந்து வரணும்னு காத்துட்டு இருக்கிறோம். We are also waiting for souls to come to our church. ஸ்தோத்திரம், ஒரு எழுப்புதலின் சபையா மாறணும்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிறோம். We are also waiting that our church should be a revival church. ஆமென். ஸ்தோத்திரம், தளர்ந்து போகாதீங்க. Don't be faint or get weary. இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லணும், ஏற்ற காலத்தில் அறுப்போம். We are going to reap in the right season. ஏற்ற காலத்தில் அறுப்போம். We are going to reap in the right time. நமக்கு தந்திருக்கிறதான இந்த ஊழியத்தை ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார். God will never put into shame the ministry which he has given to us. அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறதான ஊழியமா வளரும். We are going to grow as we are going to fulfill the expectation of God. ஊழியத்துல எதெல்லாம் வளர விடாதபடிக்கு நிற்கிறதோ அதெல்லாம் நான் இயேசுவின் நாமத்தினால வெட்டுகிறேன். Whatever branches which is not allowing us to grow, I am cutting it down. தளர்ந்து போகாமல் ஜெபிப்பீர்களாக. Pray without ceasing. தளர்ந்து போகாம இயேசுவின் முகத்தை நோக்கி பாருங்க. Don't be faint and look at Jesus Christ's face. இன்னைக்கு நாளைக்கு நடக்கலையா, ஆண்டவருடைய சமூகத்துல காத்துரு. If it's not happening today or tomorrow, you tarry in the presence of God. இந்த வார்த்தையை பேசும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பகிரங்கமாக பேசிக் கொண்டிருக்கிறதை உணர்கிறேன். The Holy Spirit is speaking strongly that you have to wait for God. தேசம் அசைக்கிறதான ஒரு ஊழியமாக ஆண்டவர் எழுப்புவார். God is going to change our ministry, shaking this world. இங்க இருக்கிறதான தேவ பிள்ளையே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க காத்திருக்கிறதான காரியத்தை நிச்சயமா பெற்றுக்கொள்ள போறீங்க. People of God, listen, God is going to answer all your prayers for which you are waiting upon God. ஒரு அறுவடையை கொடுக்க ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். We can reap in the right season. எத்தனை பேர் பார்க்க விரும்புறீங்க அந்த அறுவடையை? How many of you want to see the reap of God? வேதம் சொல்லுகிறது, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Bible says that whoever asks shall get, and if we are seeking it, you will be getting it. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வார். Whoever is asking God, you will be receiving தட்டுகிறவர்களுக்கு it. திறக்கப்படும். Whoever is knocking the door, it will be open for you. They will be looking at whatever they are seeking. தளர்ந்து போகாம ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்க. Without getting faint or weary, look at the face of God. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம தளறுகிறதான கூட்டம் அல்ல. We are not a group of people who are getting weary. வளருகிறதான கூட்டம். We are the people who are growing. ஆமென். ஸ்தோத்திரம். விழுந்து போகிறதான கூட்டம் அல்ல. We are
are not going to fall. எழும்புகிறதான கூட்டம். We are going to rise up for Christ. சும்மா எழும்புகிறதான கூட்டம் அல்ல. We are not rising up without any reason. கன்மலை மேல் நிற்கிறதான கூட்டம். We are going to stand upon in the rock of Christ. எத்தனை பேர் இத விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? ஹalleluya. தளர்ந்து போகாதே. Don't be get weary. தளர்ந்து போகாதே. Don't faint. ஐயோ எனக்கு நடக்கலன்னு சொல்லாதே. Don't say that it didn't happen in my life. ஒரு காலத்தாண்டவர் வைத்திருக்கிறார். There is a right season for you. இதுவரைக்கும் உன்னை துன்பப்படுத்தினவர்களுடைய கண்கள் காணத்தக்கதாக உன்னதான் உயர்த்த போகிறார். God is going to lift you up, the people around you. உனக்குள்ள இருந்து அவர் கனி ஆண்டவர் பிரதிபலனாக தரப்போகிறார். God is going to give the fruit. You are going to reap the fruit from your life. ஆவிக்குரிய கண்கள்ல பார்க்கிறேன், இங்க இருக்கிறதான அநேக பேர் அறுவடையை செய்ய ரெடி ஆயிக் கொள்ளுங்கள். Everyone who are here, get ready for that. லாம்தோ ரகர்த்தனா உங்களை கொண்டு சில அறுவடைகளை செய்ய விரும்புகிறார். You are going to reap a harvest people for Christ. இந்த தேசத்துல இருக்கிறதான அநேக பேர் பாவத்துல விழுந்து கிடக்குறாங்க. அவங்களை எல்லாம் அறுவடையாக ஆண்டவருடைய ராஜ்யத்துல சேர்த்துக் கொள்ள போகிறோம். The people who are there in the sin, we are going to harvest them for the kingdom of God. எல்லாரும் வலது கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். Everyone lift your right hand. கனியை பார்க்க போகிறோம். We are going to see the fruit. கனியை பார்க்க போகிறோம். We are going to see the fruit. அப்போ கனி பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? If we want to see the fruit, வெளிச்சம் தேவை. sunlight. இரண்டாவது Secondly, தண்ணீர் தேவை. water. மூன்றாவது Thirdly, தேவையில்லாத கிளையை வெட்டணும். we need to cut down the branches unnecessarily which is there. நான்காவது காரியம் Finally, காலம். it's the time. ஆமென். சில காரியங்களுக்கு வெயிட் பண்ணணும் நம்ம. We need to wait for something. நிச்சயமாக அவர் செய்வார். God is going to do it for us. அவர் நம்மை பார்க்க இனி வரும் பொழுது When he is coming for the next time, கனியை பாப்பார். he will be see fruits in our life. கனியை பாப்பார். He is going to see fruits in our church. இனி கால தாமதமாக அல்ல கனியை பார்க்க போறது. It's not going to get delayed. இந்த வார்த்தை சத்தமா சொல்லுங்க. உடனே பாப்பா. Immediately. நிரந்தரமா பாப்பா. Permanently. நிரந்தரமா பாப்பா. Permanently. நம்புறீங்களா? Are you believing it? நம்புறீங்களா? Are you believing இது it? சபைக்காக தீர்க்கதரிசனமா சொல்லுகிறார். இத நீ விசுவாசிக்கணும். God is asking us to believe that. ராம்தோ ரிகர்த்தனா ரபர்த்தனா எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிறதான சபையா இருந்தா கர்த்தர் இதை வெட்ட மாட்டார். If we are fulfilling the expectation of God, God will not cut it down. இதை வளர்த்த ஆரம்பிப்பார். God will let us grow. இந்த அத்தி மரத்தில் அநேக காய்கள் காய்க்க போகிறது. The fig tree is going to bear many fruits. இப்ப நான் சொல்லுகிற அற்புதங்கள் நடக்கும். Miracles will happen. இது ஊழியக்காரங்கள் மூலமாக மட்டுமல்ல, உங்க மூலமாகவும் நடக்க போகிறது. It's not going to happen only by the servant of God, but it is going to happen with everybody. இந்த கனி ஆண்டவர் உனக்கு கொடுக்க போகிறார். God is going to give this fruit to you. எத்தனை பேருக்கு வேணும்? How many of you want this? எதிர்பார்ப்ப நிறைவேற்றுவீங்களா? Are you going to fulfill the expectation நிறைவேற்றுவீங்களா? of God? நிறைவேற்றுவீங்களா? Are you going to fulfill நாம் பட்டு that? போகிறவர்கள் அல்ல. We are not the trees which is going to wither. கிறிஸ்துவுக்குள்ள செழித்து வளர வேண்டியவர்கள். We are going to grow in Christ. ஆமென். எல்லாரும் கண்களை மூடுங்க பார்க்கலாம். Oh, close your eyes. எல்லாரும் கண்களை மூடுங்க. Close your eyes. நான் கனி கொடுப்பேன்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி காட்டுங்க. The people who say that I am going to bear fruit, lift your hands. என் நேசரின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவேன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி காட்டுங்க. How many of you say that I am going to fulfill the expectation of my beloved? எனக்கு தெரியாது, ஏதோ சில வார்த்தைகள் நம்முடைய தலைமுறைகளுக்குள்ளாக கிரியை செய்கிறத பார்க்கிறேன். I can see the word of God in which is there for our generation. இங்க இருக்கிறதான என்னை கேட்கிறதான தேவ பிள்ளையே, உங்களுக்குள்ள இந்த வார்த்தைகள் கிரியை செய்யட்டும். Whoever is here and whoever is listening, let this word of God get into your life. நீ கனி கொடுக்கணும்னா உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் தேவை. If you want to bear fruit for Christ, then you need a change. இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில இந்த ஒரு மாற்றம் தேவை. It's not the same as we are leading. We need a change in our life. அநேக பேர் உன்னை பார்க்கும் பொழுது இயேசுவை கண்டு கொள்ளணும். Everyone who is looking at you, they need to see Jesus Christ in you. உன்னை பார்க்கும் பொழுதே ஆமென் அந்த கனியை இயேசு பார்க்கணும். If people who are
are looking at us, they should see the fruit of Christ in you. உண்மை உள்ளவன் என்று சொல்லணும். They should say that you are faithful. உண்மை உள்ளவள் என்று சொல்லணும். God should say that you are faithful servant. இன்னைக்கு தேவையில்லாத காரியத்தை வெட்டிரு. இன்னைக்கு cut out whatever is unnecessary. வெட்டிரு. Cut down all the branches which அந்த is ஒரு விருத்த சேதனம் உனக்கு வரட்டும் இன்றைக்கு. Let that circumcision come into your life. அசுத்தங்களை வெட்டிரு. Just throw it all the unnecessary things. கோபத்தை வெட்டிரு. All the anger, put it down. ஆண்டவருக்கு பிரியமில்லாத சிந்தையை வெட்டிரு. Whatever unnecessary thoughts which is coming in, cut it down. தேவையில்லாத குழப்பங்களை இன்னைக்கு வெட்டி தூக்கி எறிஞ்சிரு. All unnecessary confusion, cut it down. எல்லாத்தையும் இன்னைக்கு குப்பையில போடுறதல்ல, தீயில போட்டுரு. Cast everything into fire. அது எரியட்டும். Let it burn. திருப்பி வெட்றத ஒட்டிராத. Let it not come back to you. எரிஞ்சா அது ஒட்ட முடியாது மக்களே. If it's burned, it will never come back to you. இயேசு உன்னை தொடுகிறத பாக்குறேன். God is touching you today. உன்னுடைய வைராக்கியத்தை இன்னைக்கு வெட்டிரு. All the zeal, whatever you are having, cut it down. உன்னுடைய சுபாவ மாற்றத்தை வெட்டிரு இன்னைக்கு. Let all the behaviors be changed today. அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறதான பிள்ளையா மாறிரு இன்னைக்கு. Change as a person, you are fulfilling the expectation of Christ. அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றிரு. Fulfill the expectation of Jesus Christ. நான் சொல்லுகிறேன், உங்க குடும்பத்துல சமாதானம் பிறக்க போகிறது. There is going to be a great peace in your family. அந்த கனியை குடும்பத்துல பார்க்க முடியும். You are going to see that fruit in your family. ஆமென். நாம கேட்கிறதான இடத்துல வெட்டி கீழே போட்டுரு. Cut it down, whatever is there. சத்துருவானவன் எழும்ப கூடாது. Satan should not rise up in your life. சத்துருவானவன் எழும்ப விட்டுறாத. Don't allow Satan to rise up in your life. அவனை வெட்டி வீழ்த்திரு. Cut him down. வெட்டி வீழ்த்திரு. Cut him down. வெட்டி வீழ்த்திரு. Cut him down. ஹalleluya. Hallelujah. இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை பார்க்க போறீங்க. You are going to see a change in your life. ஐயோ, இதுவரைக்கும் காய்க்காமல் இருந்ததுல பூ பூக்கிறத பார்க்கிறேன். Then I can see the tree which is flowers are there in the tree. பூ பூத்து வருகிறத பார்க்கிறேன். I can see the flowers in your tree. நீ பூ பூக்கும் பொழுது ஆமே எதிர்காற்றுகள் வீச ஆரம்பிக்கும். When there is flowers, the opposite wind will be there. பயப்படாத. Don't be afraid. அது உன்னை சேதப்படுத்துவதில்லை. It will not let you down. அது உன்னை சேதப்படுத்துவதில்லை. It cannot touch you. உனக்குள்ள இருந்து காய் காய்க்க ஆரம்பிக்கும். You are going to bear fruit for Christ. ஆமென். ஆமென். உன்னை நட்டு வச்சிருக்கிறதான எஜமான் கடந்து வரும் பொழுது நீ பலனாக நிற்பாய். When the master comes and looks at you, you will be bearing fruit. அந்த பலனை உன்னிலிருந்து ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். Jesus wants to see that fruit in your life. பூ பூக்காத மரம் அல்ல நீ. You are not the tree which is not flowering. காய்த்து குலுங்குறதான மரமாய் மாறுகிறார். You are bearing many fruits. இயேசுவின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறார். You are fulfilling the expectation of Jesus Christ. ஹalleluya. வெட்டுனவன் இனி ஒட்ட முடியாது. Whatever is cut it down, he cannot come back in your life. ரீப்ளான் அவனால பண்ண முடியாது. He cannot do any plans in your life. இயேசு வெட்டுனதுதான். If God is cutting it down, it is cut. It will be cutting down. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கையை தட்டி மகிமைப்படுத்து. லாப்தா ராபா. ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கொள்ள விரும்புறேன். 5 நிமிஷம் எடுத்துக்கொள்ள விரும்புறேன். ஆமென், ஆமென். இங்க இருந்து போகும் பொழுது யாரும் சும்மா போக கூடாது. காய்க்கிறதான லெவல்ல எழும்பணும். என்னை சேர்த்து சொல்லுகிறேன். காய்க்கிறதான லெவல்ல எழும்பணும். ஓ ரிதார்த்தனா ரபார்த்தனா. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி கேட்ட, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே பலன் இல்லாம இருக்கிறோம்? ஆண்டவர் சொன்னாரு, வெட்ட வேண்டியதை வெட்டிரு. பட் எனக்கு தெரியல. நான் இன்னைக்கு கேட்க போற ஆண்டவருடைய சமூகத்துல என்னுடைய சுபாவத்துல ஏதாவது மாற்றம் வேணும்னா நான் இன்னைக்கு வெட்டிடுறேன். என்னுடைய நடத்தையில, என்னுடைய பார்வையில ஏதாவது மாற்றம் வேணும்னா வெட்டிடுறேன்.